ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் ஃபைனலாக எழுதி முடிச்சிட்டாங்க. இந்த நிலையில் நிறைய மாணவர்களுக்கு ஒன் வேர்டு எது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காண்டி நான் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அஃபீஷியலாக ஆன்சர் கீ நான் வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால உங்களுக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீ பிடிஎஃபோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலியமாக நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் எல்லாமே நான் என்னோட குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அதனால இன்னும் கூடியும் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வர மாணவர்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் அப்புறம் அப்கமிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மீடியமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா 12th தமிழ் எப்படி ஈஸியாக கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் 11th கேட்டிருக்காங்க. முக்கியமாக ஒன்னோட பொறுத்த வரைக்கும் சம் கொஸ்டின்ஸ்லாம் புக்கின்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் ஃபுல்லாக எடுக்கணும்னா கண்டிப்பாக புக்கினும் படித்து தான் ஆகணும். டெலிகிராமில் நான் சென்ட் பண்ண அஃபீஷியல் ஆன்சர் கீயோட நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 14 out of 14 எடுத்திருப்பீங்க. அப்படி இல்லைனா 12 out of 14 எடுத்திருப்பீங்க. எனக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளோ எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இனிவே நம்ம சிறப்பாக தமிழ் எக்ஸாம் எழுதியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பாடல், திருக்குறள் அதெல்லாம் மாணவர்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் அது எல்லாமே கேட்டிருக்காங்க. முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட் தான் தமிழ் ரொம்பவே கஷ்டம். டைமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நெடுவினா எழுதும் போதும் அப்புறம் தான் இந்த பாடல் எழுதும் போதும் டைம் இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமானது. முக்கியமாக தமிழ் எக்ஸாமில் டைமே பத்தவே பத்தாது. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்து சொல்லிட்டு அதுவுமே சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு டைமே பத்தலை ப்ரோ, எனக்கு டைம் பத்தாதனால கொஸ்டின்ஸ்லாம் லீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுவுமே மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் குருவினா அப்புறம் சிறுவினா நெடுவினா நீங்கள் படித்து தான் வந்துச்சா எப்படி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் தெரியலனா கூடியும் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், அட்டென்ட் பண்ணதுக்காச்சும் மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியல. உங்களுக்கு கொஸ்டின் தெரியலனா கூடியும் ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணதுக்காச்சும் மார்க் போடுவாங்க. அதனால் இந்த எக்ஸாம் நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து கொஸ்டின்ஸ் தெரியலனா கூடியும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ அப்படின்னா இங்கிலீஷ், அது 7ஆம் தேதி தான் இங்கிலீஷ் இருக்குது. அதனால அதுக்கு ரொம்பவே டைம் இருக்குது. கூடி சீக்கிரம் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். டெலிகிராம் சேனலையும் அப்லோட் பண்ணிடுவோம். அதனால நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் லைக் பட்டன் இருக்கும், லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.